மச்சி யார் ஹீரோயின்? ஹீரோயினா? ஹீரோயினாலே பிரச்சனை. ஹீரோயின்லாம் வேணா. போஸ்ட் பண்ணி ஆட வச்சது இவன் தான். நான் வந்துட்டு புஷ்ஷுமா அவ்வளோதான் எல்லாம் செத்துருவானுங்க. நான் பார்த்து கூட மாட்டேன். உனக்கு எலக்ட்ரிக் செம்ம பவர். அது எதனால கிராஷ் ஆச்சு எனக்கு தெரியலப்பா. நீ எக்ஸ் கொடுக்கும் போதே அவன் பேர் எங்கேயாவது வந்துடும். ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஸ்டண்ட் யூசர் வந்த புதுசுல வந்து செம இது ஐ மீன் ரீச் இருந்துச்சு. கேம் ஆஃப் தி இயர் அவார்ட்லாம் வாங்குச்சு இந்த கேம். என்னன்னா கேஷின் இம்பாக்ட். அதுக்கு ஒரு இப்போ ஆனிமே கூட வரப்போகுதுன்னு யூஃபோர்டபிள் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சோர்ஸ் மெட்டீரியல் எங்கேருந்து சோர்ஸ் மெட்டீரியல் கூட ஏதோ மங்கா மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. பட் என்னென்னு அது சரியாக தெரியல. பட் வந்த புதுசில் செம்ம நாஸ்டாலஜிக்கு வேர்ல்டு மெக்கானிக்ஸ் எல்லாமே இதுவாக இருந்துச்சு. நிறைய ஒய்ஃபஸ் இருக்காங்க. சூப்பராக. நான் ஆரம்பித்த ஒரே இருக்காங்க. நான் ரீசெண்டாக லைக் ஒரு 2 months பேக் தான் ஆரம்பித்தேன். ரைடனோட நிறையா ஸ்டோரிஸ்லாம் என் இதில் லைக் இமேஜஸ்லாம் வந்துட்டு போனோடனே தான் வந்துட்டு ரைடனுக்காண்டி எடுக்கலாம் முடியாது. படத்தை பார்த்து இது பண்ணுறது அந்த கேங் ரைடன் ஷோகன் யாருன்னே தெரியும். ஷோகன் கூட சொல்ல மாட்டேன். ரைடன் தான் சொல்லி அவன் பேர் ரைடன் ஷோகன். ஓகேவா? டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன் கேம். ரொம்ப அதாவது பண்ணதே திரும்ப எனக்கே இப்போ நான் ஒரு லெவல் 6ல தான்டா இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு இந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டோம்னா லெவல் கூட்டிட்டு வரணும்ன்றான். எனக்கு இப்பயே வந்துட்டு ஏன்டா நான் லெவல் 6 தான்டா வரேன். அதுக்குள்ளேயே எனக்கு லெவல் 55ல அதாவது லெவல் 55ல நான் விட்டது. லெவல் 60 தான் கேப். லெவல் 60க்கு மேலே ஏறவே லெவல் 55ல நான் விட்டதுக்கு அப்புறம் ஒரு கேம் பிளே ட்ரெயிலர் அதாவது ஒரு அப்டேட் வருதுன்னா அதுக்கு முன்னாடி அந்த கேம் டெவலப்பர்ஸ்லாம் உட்காந்து பேசுவாங்க. இந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, இந்த காம்படிஷன்ஸ் இருக்குது, இந்த ஈவெண்ட்ஸ்லாம் வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. கேரக்டர் ரிலீஸ் கண்டிப்பாக இருக்கும். கொக்கோமி அப்புறம் கூஜோ சாரா அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் தான் காமிச்சாங்க. அதெல்லாம் ஓகே. தாப்புன்னு ஒருத்தி வந்து இப்படி எடுத்து ரீசனாக ஒருத்தி அதான் ரைடன் ஷோ. அதை பார்த்து இந்த கேரக்டரை எடுத்து ஆகணும் நான் கேம்குள்ளே வரேன்னு சொல்லிட்டு வந்து ப்ரீமோஷன் சேவ் பண்ணி அந்த கேரக்டர் நான் எடுத்தேன். என்ன போஸ்ட் பண்ணி ஆட வச்சதும் இவன் தான். நான் வந்துட்டு விளாடவே இல்லை கென்ஷின்னு சொன்னா விடாம என்ன ஃபோர்ஸ் பண்ணா. அது மட்டும் பண்ணாரா? சொன்னா கேள்றா வேணாண்டா. பீவன் சொன்ன மாதிரி தான். அது வந்துட்டு ஸ்டார்டிங்ல நல்லா போச்சு அவன் சொன்ன அப்புறம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா லெவல் 8 என்னமோ வந்தப்போ தான் நீங்க லெவல் 12 வந்தாதான் அடுத்த இதுக்கு ப்ரொசீட் பண்ண முடியுமா என்னமோ சொல்லிச்சு. நான் அப்பதான் வந்துட்டு லெவல் 12 வரைக்கும் எங்கிட்ட இருக்கிற எல்லா நிறைய பேர் கிடப்பாங்க. எல்லாரையும் போட்டு அடிச்சு ஏற்றிக்கிட்டு கிரைண்ட் பண்ண. அப்பதான் இவங்கிட்ட சொன்னா நீ வேற வழியில பண்ணி தான் ஆகணும்னு. களி துள்ளிய காளிதன் காலில் தங்க பொன்சிலம்பு துடி கொட்டிய அதுக்கப்புறம் இது 11-16 தான் கோவா பண்ணலாக் ஆகும். ஸோ கோவா பண்ணலாக்கான அப்புறம் தான் ஜாலி. நான் போயிட்டு சும்மா ஒரு இடத்துல நிற்பேன். இவன் வந்து புஷ்ஷுன்னுமா அவ்வளோதான் எல்லாம் செத்துருவானுங்க. அப்படி வச்சிருவான் முடிஞ்சிருச்சு. எப்படியாவது முக்கி திணறி லெவல் 16க்கு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் வந்து ஒரு ஒரே ஷாட் ஜஸ்ட் அதாவது ஆட்டுன்னு ஸ்கில் ஆட்டுறான். ஆமா ஆட்டு கரெக்ட். ஆட்டு ஸ்கில் அப்படி வைப்பேன். ஆட்டு கூட ஓ கொடுத்தாலும் பாக்ஸ் கொடுத்தாலே போதுமே. அவனை விடாதீங்க இது இருப்பானே குட்டி பையன் குதிச்சு போடுவானே ஃபயர் இது குட்டி பையனா? அவனாவது ஆம்பரோட நல்லா. ஆமா ஆம்பர். அந்த இது இவன்டா ஷார்ட்ஸ் போட்டுன்னு ஒருத்தன் வருவானே ஹீல் கூட. பெனட். எனக்கு வந்து மெயினா இந்த கரண்ட் கெக்விங் தான். கெக்விங்கும் எல்சாவும் வச்சுதான் நான் வந்து நான் மேஜர் பண்ணிட்டே இருந்தேன். கேயா வச்சுதான் இப்ப எதா இருந்தாலும் முடிக்கிறது. அதுக்கப்புறம் கேயா வந்து ஐஸ் தானே உனக்கு. அதுக்கப்புறம் இவ எல்சா கிடைப்பா. எல்சா வந்து லீசா வந்து அந்த ஐஸ் வச்சு அடிப்பாளே. ஐஸ் வச்சு யார் அடிப்பா? எல்சாவா? ஹைட்டா ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு இருப்பாளே. யூலா. அது வந்து ஆக்சுவலா யூலா இவன் அன்லாக் பண்ணும்போது நான் இருந்தேன். என்கிட்ட யூலா இல்ல. இவன் ரோல் பண்ணிட்டு இருக்கா நான் பார்த்துட்டே இருக்கேன். இந்த பார்வையா இருக்கு. முதல் வயசு யூலா பாவி எவ்வளவு பெரிய கேரக்டர் தெரியுமா? யூலா வச்சு ஸ்பேம் தான் செம்ம திக்கு. ஆமா நான் பார்த்து கூட மாட்டேன். எனக்கு இப்போ வரைக்கும் ஃபேவரட்டா இருக்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரைடன். இன்னும் ஆனா கிடைக்கல. யாரையும் பார்க்கலடா. ஆனா நான் இப்போ எனக்கு இருக்கிற கரண்ட் ஃபேவரட் வந்து லிசா லைப்ரரியன். ஆனா அவளை வச்சு அட்டாக் பண்ண நான் ட்ரை பண்றேன். என்னமோ புக் வச்சு இப்படின்னு பண்றான். அங்கிட்டு எலக்ட்ரிசிட்டி தான் என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா கென்ஷினை பொறுத்த வரைக்கும் காம்போஸ் தான். நீ வந்துட்டு ஒரு எலிமெண்ட் அண்ட் இன்னொரு எலிமெண்ட் எப்படி மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது அது புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சது நீ வாட்டர் அண்ட் எலக்ட்ரோ யூஸ் பண்ணினா வாட்டர் வந்து எலக்ட்ரிக் இதை வச்சு யூஸ் பண்ணி அடிக்கணும். நீ அப்படி கிடையாதுடா. இப்போ தண்ணியோட கரண்ட் சேர்த்தினா என்ன?
அதே கான்செப்ட் தான். நீ ஒரு வாட்டர் யூஸரை வச்சு நீ அடிச்சுட்டு நெக்ஸ்ட் கரண்ட் யூஸரை வச்சு அடிச்சின்னா உனக்கு வந்து பவர் அதிகமாகும். எல்லா எலிமெண்ட்ஸும் மாற்றி நீ 4 கேரக்டர் வச்சிருப்ப, 4 எலிமெண்ட்ஸ் நீ யூஸ் பண்ணலாம், 4 எலிமெண்ட்டையும் கம்பைன் பண்ணலாம் நீ பேசிக்கா. அப்பா புரியல, இப்போ புரியுது. அதுதான் இது எனக்கு விளையாட ஆரம்பிச்சு ரொம்ப நாள் கழிச்சு தான் புரிஞ்சுது. அப்புறமா தான் வந்துட்டு ஸ்குவாடை செட் பண்ணுறதே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஐஸ், ஒரு ஃபயர், ஒரு எலக்ட்ரோ, அதுக்கப்புறம் ஜியோக்கு இன்னொருத்தர் இருப்பானே, அவன் பேர் என்ன, இவங்ககிட்ட தான் ஜாங்கிலி இருக்கும்ல, என்கிட்ட ஜாங்கிலி இல்லைல்ல. ஆமாம், நான் ஜாங்கிலி எடுக்கல. ஆனால் என்கிட்ட இப்போ ஜியோவில் வேற யாராவது இருந்தாங்களா? ஜியோ நோயல் மட்டும்தான் இருந்தாங்க. அதுதான் இதை வச்சு அடிச்சு ஜாலியாக போச்சு. அதுதான் திரும்ப ஜாலியாக போச்சு. திரும்ப கிரைண்ட் ஃபேஸ் கொண்டு வந்துட்டேன். அது ஏன் கிரைண்ட் ஃபேஸ் எங்களுக்கு பிடிக்கலன்னா, நாங்களாம் ஒரு காலத்துல வந்து கிரைண்ட் எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லாம கேம் விளையாடினாலும். ஆமா, இதை முடிக்கலன்னா எனக்கு இது கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டே நமக்கு கிடையாது. அந்த மாதிரி ஃபேஸ்ல நம்ம கேம் விளையாடுவாங்க. ஸோ இப்போ ஒரு விஷயம் கிடைக்கணும்னா நீ திரும்ப அதை வந்து பண்ண வேலையை ப்ரொசீட் பண்ணணும்னா நீ இதை முடிச்சாதான் வரும். பண்ண வேலையை திரும்ப பண்ணுங்கிற போது அது நமக்கு இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல. ஓஜி கேமர்ஸ் சின்ன வயசுல இருந்து கேம் விளையாடுறாங்க. இந்த இதுல 1990 அது ஒரு 9999 கேம்ஸ்லாம் இருக்கும். அந்த ஒரு சிப்பு போட்டு கேம்ல இருந்து நாங்க விளையாடுறாங்க. இல்ல அது கூட விட்டு அதை விட்டினா கூட பிசி கேமிங்னா கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த காலத்துல மைண்ட் ஸ்வீப்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பைடர்மேன் கேம் கூட அப்போ இருக்கும் தெரியுமா, அந்த மொட்டை மாடியில இருந்து நீ கீழே விழுந்தினா செத்துருவாங்க. அது 2001 ஸ்பைடர்மேன். அதான் அந்த அதுல சீட் கோட் போட்டுனா எல்லாமே அன்லாக் ஆகும். ஆமா, அது அந்த மாதிரி ஒரு அதாவது நம்ம எது பண்ணனாலுமே நம்ம விரும்பி பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இருக்க கேம் எல்லாமே வந்துட்டு நீ உனக்கு இது வேணுமா, இந்த போய் 10 தடவை போய் பூ பறிச்சுன்னு வா, இது போய் இது பண்ணிட்டு வா அப்படின்னு. அதை எடு இதை எடு மட்டை எடுன்னுகிட்டு நான் ரியல் லைஃப்ல இந்த வேலை செய்யறதுன்னா நான் திரும்ப வந்து இங்கே வேலை இங்க டென்ஷன். இப்போ நான் மறுபடியும் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன் உள்ள வந்துட்டு. ஏன்னா வந்து நீ கேரக்டர் எடுக்கிறது மட்டும் கிடையாது, நீ கேரக்டர் எடுக்கணும், அந்த கேரக்டர் டேலண்ட்னு ஒன்று பில்ட் பண்ணணும், அதுக்கு ஆர்டிஃபேக்ட் பில்ட் பண்ணணும், அந்த ஆர்டிஃபேக்ட்ல கரெக்டான ஸ்டாட்ஸ் ரோல் ஆகணும், அந்த டேலண்ட் மெட்டீரியல்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு டொமைன் போகணும், அந்த டேலண்ட் மெட்டீரியல் இது வெப்பன் ஒன்று எடுக்கணும், அந்த வெப்பனுக்கு மறுபடியும் ஃபார்ம் பண்ணணும். இந்த 5 ஸ்டார் கேரக்டர்லாம் 5 ஸ்டார் வெப்பன் வேற, ப்ளஸ் 5 ஸ்டார் வெப்பன் வேற, ஈச் கேரக்டருக்கு நீ வந்து 5 ஸ்டார் வெப்பன் வைக்கணும். ஸோ வந்து இது வந்து எப்படின்னா டெய்லாக் மாதிரி விடாம பேசுறாங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு போல. டெய்லி வந்தோடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்டா, இந்த மாதிரி சேலரி கம்மி ஆன்லைன் அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தா கென்ஷின்ல போய் டெய்லி கமிஷன் விளையாடிட்டு இருப்போம். நான் வந்துட்டு விட்டாம எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் விடாம டெய்லி கமிஷன் முடிச்சான். நான்லாம் எனக்கு கூடும் ஓட. ஏன்னா ப்ரீமோ ஜெம்னு அப்புறம் அங்கே கேரக்டர் ரோல் பண்ணுறது அந்த டோக்கன்ஸ் அப்புறம் ஒரு நாளைக்கு 60 ப்ரீமோ ஜெம் கிடைக்கும். நான் வந்து ஒரு அப்டேட் ஒரு கேரக்டர் வருதுன்னா நான் கேல்குலேட் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு 60, அப்போ 30 நாளைக்கு எவ்வளோ, 40 நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு. இதுக்கு மேலே வெல்கின் பாஸ்லாம் நான் வாங்கினேன். ஒரு 500 கொடுத்தா வந்து தினமும் 150 எவ்வளோ ப்ரீமோ ஜெம்ஸ், அதெல்லாம் அந்த அளவுக்கு வெளியே நான் இருந்தேன். அப்புறமா இது ஒர்த்தே கிடையாது, இவ்வளோ கிரைண்ட்லாம் பண்ணுறதுக்கு இது ஒர்த்தே கிடையாது. எப்போ ஓப்பன் பண்ணாலும் டவுன்லோட் இவ்வளோ டவுன்லோட் தான் கேட்பாங்க. நான் தான் ரொம்ப நாள் கழிச்சு கேம் ஆடலான்னு உள்ள வருவேன். ஆமா, அன்னைக்குன்னு பார்த்தா அப்டேட் விட்டுருப்பாங்க எனக்கு டவுன்லோட் பண்ணணும். அது 6 இப்படிதாங்க பண்றானுங்க. டவுன்லோட் நம்மளே வந்து என்னைக்காவது ஒரு நாள் டைம் கிடைக்கும் போது கேம் விளையாடலாம் போனா வந்து கேம் அப்டேட்டிங்னு வரும். இது முடிகிறதுக்கே 2 மணி நேரம். அப்பயே நமக்கு விளையாடுற இதே பேர் எனக்கு கிடைக்கிற டைமே 1 hour இல்ல 1/2 hour தான் கிடைக்கும். அதுல 2 மணி நேரம் இது அப்டேட் ஆகும். அப்ப எனக்கு ஏன்டா நான் இதை போட்டேன்னு இருக்கும். ஆக்சுவலாக நீ 16th அப்புறம் நீ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன்னா நிறைய சீனரிஸ் நிறைய இருக்கும், உனக்கு பார்த்து ரசிக்கிற மாதிரி நிறைய சீனரிஸ் இருக்கும், செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். லியூன்னு ஒரு ரீஜன் இருக்கு, எனக்கு லியூ தான் பர்சனலி பிடிக்கும் ரொம்ப. நம்ம அதில் தான் விட்டோம் நினைக்கிறேன். லியூ அன்லாக் பண்ணிட்டு தான் விட்டேன். ஜியோ ரீஜியனு செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு இடமும். அதாவது இப்போ பழைய ஒரு மலையில் ஒரு கிராமம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இனாசுமா கூட அந்த அளவுக்கு ரைடன் ஷோகன் ஊர்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும். அங்கங்கே உட்காந்து ஈட்டியோ சொல்லி கேவலமாக இருக்கு தெரியுமா. நான் இன்னும் அங்கே வரல, நான் வந்துட்டேன்னு வச்சுக்க அந்த சிவாஜி தூக்கிடுவாங்க. இப்ப என்ன அந்த புதுசா ஒரு மீம் வந்தது, நிறைய மேப் 10 GB 20 GB. இப்போதைக்கு 4 ரீஜன் அது ஃபோன்ல ஆடுறவங்களுக்கு. ஏன்னா வந்து இதுக்கே மொபைல் திக்கு திக்குன்னு ஹீட் ஆகும். இன்னும் அவ்வளோ ஃபுல் மேப்பும் எக்ஸ்ப்ளோர் ஆகிடுச்சு. ஏன்னா 4 ரீஜன் தான் வந்துருக்கு.
நமக்கு இதை விட்டு வேணாம், ஒன் பீஸ் கேம் கூட இருக்குது. ஒன் பீஸ்ல ஒன் பீஸ்னோட இந்த கேம் நான் ஆடினேன்டா. ஃபர்ஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ஆடினேன். ஆனா கிராஷ் ஆயிடுச்சுன்னு விட்டுட்டேன். அது எதனால கிராஷ் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியலப்பா. நான் ஒரிஜினல் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஜம்ப் ஃபோர்ஸ்னு ஒரு கேம் போட்டாங்க. ஜம்ப் ஃபோர்ஸ் ஒன் பீஸ் கிடையாது. அட மோனே, ஜம்ப் ஃபோர்ஸ் கேம் வந்து ஜம்ப் ஃபோர்ஸ் வந்துட்டு மிக்ஸ்டா இருக்கும். ஒன் பீஸ் இல்ல, ஒன் பீஸ் இருக்கும், நருட்டோ இருக்கும், டிராகன் பால் எல்லாமே இருக்கும். அனிமே கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். ஜம்ப் ஃபோர்ஸ் வந்து மிக்சட் ஃபைட்டர் கேம். ஆனா டெக்கன் மாதிரி, ஆனா உனக்கு பேசிக்கா எல்லா அனிமே கேரக்டர். ஆனா வந்து செம்ம போர்சம். ஏன்னா பண்ணதே திரும்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ட்ரெய்லர் வரும்போது டேய் என்னடா எல்லா அனிமேவே இப்பதான் கிரியேட் பண்ணாங்க. கிரியேட் பண்ண கேம் ஒட்டே இல்ல. வந்த புதுசுல ஒரு 2 நாளோ 3 நாளோ நினைக்கிறேன். ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் கொடுத்தாரு, டேய் இதாண்டா எனக்கு கிடைச்சிச்சுன்னு கொடுத்தாரு. மர்க்கா சொல்லு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் கொடுத்தாரு, டேய் இதாண்டா எனக்கு கிடைச்சிச்சுன்னு கொடுத்தாரு. மர்க்கா சொல்லு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் கொடுத்தாரு, டேய் இதாண்டா எனக்கு கிடைச்சிச்சுன்னு கொடுத்தாரு. ஸ்டோரி ஸ்விட்ச்ல தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய கேம்ஸ் வந்து வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அனிமே கேம்ஸ் எல்லாம் ஜனங்க கிட்ட மட்டும் நீ தப்பு பண்ணுன, உன்னை மேடை விட்டு கீழே இறக்கி நடு ரோட்ல உட்கார வச்சிருவாங்க. நானும் ஆடினேன். 2 மணி நேரம் நல்லா ஜாலியா ஆடிக்கிட்டு இருந்தேன். சரி இதாண்டா கேம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஹேங் ஆயிடுச்சு. ஐயோ, அதுக்கப்புறம் எதுவுமே ஆகல. திருப்பி ஆடுறேன், முதல்ல இருந்து வருது. அதோட விட்டதை இப்போ வரைக்கும் அது இன்னும் தொடரவே இல்லை. நான் சொன்னது வந்துட்டு ஒன் பீஸ்ல அந்த இது ஒடிசி புதுசா வந்தது. பழசு வந்துட்டு அந்த ஏதோ வேற ஒரு பேர்ல ஒரு ஒன் பீஸ் பவுண்டி ரஷ்னு ஒரு காச்சா கேம் இருக்கு. பவுண்டி ரஷ் மொபைல் கேம். இன்னொரு ஒன் பீஸ் கேம் இருக்கு, பழைய ஒன் பீஸ். இல்ல தெரியும், நீ சொல்றது தெரியுது. ஏன்னா வந்து அதுல எனக்கு அதுல ஷாங்க்ஸோட அல்டிமேட் ஞாபகம் இருக்கு. அல்டிமேட் போட்டோம்னா மொத்த கூட சுத்தி ஸ்டன் ஆகி நிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒடிசி வந்தது. ஏன்னா அதுல வந்து மெரைன்ஸ் எல்லாம் கூட்டமா வருவானுங்க. ஒன் பீஸ் கேரக்டர், ஒரே ஒன் பீஸ் கேரக்டர் வச்சின்னு போவோம் அப்படியே இது பண்ணிட்டு. அது ஞாபகம் வேற இது இருக்கு. மற்றபடி நான் விளையாடுனது 2 கேம் நான் விளையாடி இருக்கேன். அனிமே கேம்ஸ் கேம் கூட இருக்கு தெரியுமா? செயின்ஸ் கேட் வந்து லைட் நாவல் கேம் தானே. ஆமா, ஸ்டெயின்ஸ் கேட் கேம் இருக்கு. வேற நான் காமிகான் வந்து பார்த்தேன்டா. பர்சக் கேம் ஒருத்தன் ஆடிட்டு இருந்தான். நம்ம கூட பார்த்திருந்தோமே. வேற லெவல்ல இருந்துச்சு. நானா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது பர்சக் மாதிரி இருக்கு, உண்மையிலே இது பர்சக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனால தான் அப்ப சுத்திட்டு இருந்தேன். சாலவில எங்கேயோ இருந்தா இவன். நரசமாபுரத்துல எனக்கு பொண்ணு பார்க்க போறேன். சரி சொல்லிட்டு போய் பாக்குறோம், பர்சக் கேம் ஆடிட்டு இருந்தார் ஒருத்தர். அனிமேஷன் எல்லாமே செம்ம பக்காவா இருந்துச்சு. அடுத்து இன்னொரு இதுல அங்கிட்டு அந்த ஒரு கேமிங் ஏரியாவே ஃபுல்லா வச்சு வச்சிருக்கேன். நிறைய கேம் ஆடிட்டாங்க. ஒரு ஆள் பர்சக் ஆடி இருந்தார். இன்னொரு பக்கம் இங்கிட்டு வந்தா தேவ்குமார் இருக்கான்னு பார்த்தா மைஹிரோ அகாடமி பிஎஸ்க்கு இருக்கு. ஃப்ரீ கேம் ஆக்சுவலா மைஹிரோ அகாடமி பிஎஸ்க்கு. சோ அது இருக்கு. வேற லைக் மைஹிரோ அகாடமி வந்து பேட்டில் ராயல். ஒரு டீம்ல 3 பேர் இருப்பாங்க. 3 பேர் என்டையர் சரி வச்சுக்கலாம். பெரிய கிரவுண்ட், பப்ஜி மாதிரி பப்ஜி கான்செப்ட், பட் பொக்குனோ ஹீரோஸ் வச்சு ஸ்குவாட்ல 3 பேர். பேசிக்கா இப்ப எல்லாம் மெலிட் பண்ண தான் பாக்குறாங்க. எம்எம்ஓ அது பேட்டில் ராயலாவே ஸ்டோரி ஸ்விட்ச்ல தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய கேம்ஸ் வந்து வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அனிமே கேம்ஸ் எல்லாமே நீங்க முக்காசி பார்த்தோன்னு வச்சுக்கோயே ஸ்விட்சுக்கு தான் ஃபர்ஸ்ட் விடுறாங்க. ஹை ஃபேமிலிக்கு கூட ஒரு கேம், அதாவது நார்மல் இன்ட்ராக்ஷன் கேம் மாதிரி தான். நீ ஆனியாவா இருப்ப, லைக் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ற ஜோன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்துட்டு ஜாப்பனீஸ் வந்துட்டு ட்ராப் பண்றாங்க. பட் என்னன்னா நிண்டெண்டோ ஸ்விட்சுக்கு மட்டும்தான் வருது. பிசி, PS5, எக்ஸ்பாக்ஸ் அந்த மாதிரி ஏன் விட மாட்டாங்கன்னு தான் தெரியல. எல்லாமே அவங்க லிமிட்டடா அந்த நிண்டெண்டோ ஸ்விட்சோடயே நிப்பாட்டிங்க. ஏன்னா இது வந்துட்டு முக்காசி கேம்ஸ் பாண்டாய் நமக்கோ தான் ரெடி பண்ணுவோம். பாண்டாய் நமக்கு கொடுக்கறது இவனுக்கும் அனிமேஷன் கேம்ஸ் ஜாப்பனீஸ் ரிலேட்டட் எல்லா கேமும் எல்லாமே மட்டும் தான் பண்ணுவாங்க. அவன் பேர் கண்டிப்பா இல்ல, நீ XX கொடுக்கும் போதே அவன் பேர் எங்கேயாவது வந்துடும். ஒன்று ஆஸ் அ ஜோஜோ கன்னி ஜோஜோ கிமியூனா போக்கென் ஐஸ் ஆஃப் ஹெவன்னு சொல்லிட்டு. எந்த பார்ட்டோடது இது? தனி பார்ட், ஐ மீன் ஸ்டோரி தனி. இது கேனன் கிடையாது. ஸ்டோரி டோட்டலாக தனி. ஆனால் வந்து ஜோஜோ இது வரைக்கும் மங்கா ரிலீஸ் ஆன கேரக்டர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இது வரைக்கும் இருக்கிற மங்கா ஜோஜோ லியான் தான் கடைசியாக இருக்கிறது. அதில் இருக்க எல்லா கேரக்டருமே இருக்கும். அதுக்கு டப் பண்ணியிருப்பானுங்க. அது வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸோட பவர்ஸ் என்னென்னு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. மொத்தத்தில் அது ஜோஜோ ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அது ஸ்பாயிலரு. இது ஆக்சுவலாக ஜோஜோ 6 பார்ட்ஸ் அந்த ஸ்டோர் ஓஷன் வரைக்கும் வந்திருக்கு. ஜோஜோ 7th பார்ட் ஸ்டீல் பால் ரன்னு 8th பார்ட் வந்து ஜோஜோ லியான்னு சொல்லிட்டு. ஸ்டீல் பால் ரன்ல தான் ஜீசஸ்லாம் வரும். ஜீசஸ் இஸ் the first stunt user is Jesus. சரி, இதுல ஆனா இந்த கேம் ஆடினா ஜோஜோட இது அனிமே பார்க்கறதுக்கு சமமா இல்லை எப்படி? கிடையாது. இந்த கேமுக்கும் ஜோஜோ ஐ மீன்
சில ஒரு ஈவெண்ட் மட்டும் தான் இருக்கும். இப்போ சீசன் 1ஓட ஃபைனல் ஈவெண்ட் மட்டும் இருக்கும், அந்த ஃபைட் மட்டும் இருக்கும். அந்த ஃபைட் மட்டும் காமிப்பாங்க, காமிச்சிட்டு வில்லன் செத்துருவான், அந்த சீசனோட வில்லன் செத்துருவான். ஒரு டைம் டிராவலர் வந்து இவங்களை ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஜானத்தன் ஜியோஸ்டார்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டு போவாங்க. அதாவது ஒரு ஜோஜோவையும் கூட்டு போயிட்டு ஃபைனலா ஒரு இடத்துல போய் நிற்கும். எங்க நிற்கும்னா டியோ கிட்ட போய் நிற்கும். டியோ வந்து அவனோட ட்ரீம் அச்சீவ் பண்ணி அவனோட ட்ரீம் ஹெவனை ரீச் பண்றது. ஸோ அவனோட ஸ்டண்டை வந்து மேட் இன் இது, அதாவது ஹெவன் ஸ்டண்டா மாத்திடுவான். ஜவார்தோ தான் பேரு, ஆனா ஹெவன் ஸ்டண்டா மாத்திடுவான். டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ அவனுக்கு, டைம் டைமென்ஷன் சார். ஸோ அதுல இருந்து கதை போவான். அங்கேயும் ஜோத்தரோட போட்டு தள்ளுவான், அது வேற விஷயம். அவன் ஓச்சி ஏன்னா இப்ப நான் ஏன் கேட்டேன்னா நருட்டோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் கொண்டு போறோம். அந்த கேம் ஆடினாலே கதை தெரிஞ்சிடும். ஆமா ஜோ அப்படி கிடையாது. இது வந்து டோட்டலா வேற இதுக்கும் ஆனிமே மங்காக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு தனி நான் கேனன் ஸ்டோரி இது. ரோஹன்ன்ற ஒரு கேரக்டர் இதுல வருவானா? எல்லாருமே இருக்காங்க. சைடு ரோஹன் ஆக்சுவலி வந்துட்டு ஜோஜோல வந்து ஒரு ஸ்பின் ஆஃப் ஸ்டோரி தானே அது. நான் நிறைய இது ரோஹன் வந்து ஃபோர்த் பார்ட்ல ஒரு கேரக்டரே வருவான் உள்ள, ஸ்டண்ட் யூசரா ஒரு கேரக்டர் வருவா. ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல். ஸ்பின் ஆஃப்லயும் தனியா இருக்கு, அவனுக்குன்னு ஒரு ஸ்டோரி தனியா வச்சாங்க. அது ஏன் வச்சாங்கன்னா அராக்கி இஸ் டைரக்ட்லி கம்பேர்ட் டு ரோஹன். அவர் தான் அவரோட கேரக்டர் தான் அந்த ரோஹனா இது பண்ணாரு. அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாரு ஸ்டோன் ஓஷன்ல. ஏன்னா என்னன்னா வேர்ல்டு சுத்த ஆரம்பிச்சிடும், உலகம் வந்து மேட் இன் ஹெவன் ஸ்டண்ட் மூலமா வேர்ல்டு வந்து சீக்கிரமா ஆக்சிலேட் ஆரம்பிச்சிடும். 1 மணி நேரம்லாம் இது சுடுக்கு போடுறதுக்குள்ள போயிடும். அந்த மாதிரி ஆகும் போது என்ன மங்கா ஆர்டிஸ்ட்லாம் இருப்பு வர அந்த எழுதுறதுக்கு இது பண்ணுவாங்க. ஏன்னா இங்கு வந்து காஞ்சிடும், இங்கு வெளியிலேயே வராது, காஞ்சிடும். ஆனா வந்து இந்த மாதிரி நாங்களாம் எழுதவே முடியல, எங்களால் டைமுக்கு இதை சப்மிட் பண்ண முடியாது, அது எப்படி உங்களால் மட்டும் முடியாது, ஒருத்த மட்டும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ரோஹன் கிஷிபரியா. ரோஹன் யாருன்னா அராக்கி. இவன் மட்டும் எப்படி சப்மிட் பண்ணிருக்கான் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஃபரன்ஸ் இருக்கும். ஆத்தரே வந்து வேற லெவல்ல இருப்பாரா. சிலர்லாம் வந்துட்டு லைக் ஃபேஸ் ரிவீல் எங்கால வேற பேர் தெரியாது அவனுக்கு.